பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் திவாகர் அவர்கள் பற்றிய விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னுடைய முழு ஆதரவு டாக்டர் திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார், நடிப்பு அரக்கன், அவருக்கு தான் என்னுடைய முழு ஆதரவு. அவர் ஒரு திரைப்பட நடிகராக இன்றைக்கி பரிணாமம் எடுத்திருக்கிறார். தொடர்ந்து சமூக வலைதளங்களே இன்றைக்கு மிக 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 பிரபலமாகிக் கொண்டே வருகிறார். என்னுடைய முழு ஆதரவு மதுரை மண்ணின் மைந்தன் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு தான். ஏன்னா அதை நம்ம முதல்ல பதிவு பண்ணிடணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நடிகை சகிலா அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் சென்னையில் போய் புகார் அளிச்சிருக்காங்க. என்ன புகார் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் திவாகர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி ஜாதி வன்மத்தோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதியினுடைய பெயரை சொன்னதுக்காகவே இவங்க போய் ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க. இன்றைக்கு பள்ளிக்கூடம் போனால் ஜாதியை ஒழிப்போம் 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 சொல்லி எல்லா பள்ளிக்கூடம் கல்வி நிலையத்தில் பூராமே ஜாதியை கேட்குறாங்க. இவர் தவறாக ஒன்றுமே பேசலாம். அந்த பேட்டியில் நான் ஒரு சமூக ஆர்வலர் தான், பொதுமக்களுக்காக ஒரு குரல் கொடுக்குறவள் தான், நம்ம அதில் பார்த்தோம். அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. யாரும் போய் நீங்கள் ஆணவ கொலை பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் யாருக்கும் ஒரு புத்திமதி தான் சொன்னார். அதை இந்த அம்மா எடுத்துக்கிட்டு போய் இவர் ஜிபி முத்துவை பேசுகிறாரு, இவர் ஜாதி வன்மத்தோடு பேசுகிறாரு, பொது தளங்களில் பேசுகிறாரு, இவர் அப்படி இப்படின்னு சொல்லி நடிகை சகிலா போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் ஒரு புகார் மனு கொடுத்துருது. இப்போ ஒரு புகார் மனு கொடுத்தோடனே காவல்துறை கூப்பிட்டு எல்லாரையும் விசாரிப்பாங்களா? அந்த புகாரினுடைய உண்மை தன்மை இருக்கணும். அவங்க ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. இதை நம்ம பார்க்குறப்ப பொதுமக்களாக ஒரு சமூக ஆர்வலர் நமக்கு என்ன ஒரு கருத்து தெரியுதுன்னா, இந்த அம்மா பேட்டியில் சொல்லுது, தொலைக்காட்சிக்கு வெளியில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுது, எனக்கு வேலை வெட்டியே இல்லை, அதனால தான் நான் புகார் கொடுக்க வந்தேன். ஏம்மா, வேலை வெட்டி உங்களுக்கு இல்லைன்றதுக்காக தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் முட்டாளாக்கலாமா? குறிப்பாக காவல்துறையிட்ட போய் இந்த மாதிரி புகார் கொடுக்கலாமா? அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு? எதுவுமே பேசவே இல்லை. அவருடைய வளர்ச்சி உங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமையாக உள்ளது. அதே நேரத்தில் பாருங்கள், வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் மதுரை மண்ணின் மைந்தன். அவர் எங்கேயுமே ஒரு போல்டாக பேசக்கூடிய ஒரு தைரியமான ஆள் தான். அவர் பேட்டி எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு. அது யாரும் புண்படுற மாதிரி அவர் ஒன்றும் பேசலை. இந்த போல்டாக பேசுகிறதே பார்த்திங்கன்னா பல பேருக்கு எரிச்சலை விட்டுது. ஏன்னா ஒரு வளர்ந்து வர்ற நடிகர் இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சமூக வலைதளங்களை பார்த்தோம்னா தொடர்ந்து அவருக்கு எதிரான கருத்துக்களை ஒரு சில யூடியூப் சேனல்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பிரபலமாகணும், அந்த யூடியூப் சேனல் பிரபலமாகணுன்றதுக்காகவே டாக்டர் திவாகர் அவர்களை பற்றி பேசுகிறாங்க. இந்த வீடியோ கீழே